ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்த வரவுகள் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். பொருளாதார ரீதியான சிக்கல்களை எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்த ரொம்பவே இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு முயற்சி செய்த சில காரியங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே தங்களுக்கு நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் உங்களுடைய பொருளாதார நிலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவ்வப்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேமிப்பில் கவனத்தை செலுத்தும் போதும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கும் போதும் பொருளாதார நிலையை உங்களால் சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அரசு விவகாரங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாங்க. உத்தியோகம் வியாபாரம் ஏற்றம் தருங்க, செல்வாக்கு அதிகரிக்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூரணமாகவே நீங்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். உறவுகளில் மேன்மையும் ஏற்படலாம். உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்களும் தீரும். புதிய நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படலாம். உறவினர்கள் தொடர்பான சங்கடங்கள் தீரும். பெரிய ஆபத்தில் இருந்து பாதுகாப்பு ஏற்படலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகும். நிறைய நன்மைகள் நடக்கும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையுமே கவனமாக இருங்க. அதே நேரம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், வழக்குகள் ரீதியாக வெற்றிகள் ஏற்படலாம். செல்வாக்குகள் கூடும். தொழிலில் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும். புதிய தொழில் மாற்றங்கள் உருவாகலாம். வியாபாரத்திலையும் உத்தியோகத்திலையும் பெரிய செல்வாக்குகளை பெறுவீங்க. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். உறவுகள் தொடர்பான விஷயத்தில் பெரிய அனுகூலங்களும் சந்தோஷமும் ஏற்படலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தனிப்பட்ட யோக பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்களும் தீர ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்க. வழுக்கலான இடங்களில் பார்த்து செல்வது நன்மையை தரும். எதிரிகளை அசாதாரணமாக எடை போடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. முதுகு தண்டவடம் தொடர்பான பாதிப்புகளில் கவனம் தேவை. அம்பாள் கணபதி வழிபாடு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தங்களுக்கு வாரி விழுங்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்க செய்யும். தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் உச்சத்தை தொட போகிறீங்க. கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காணப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி தொட்டது துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இழுபறியாக இருந்ததோ, கால தாமதமாகி கொண்டிருந்ததோ, அது எல்லாமே தங்களுக்கு உடனுக்குடன் நடந்து
வெற்றியை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க. அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையை செலுத்துவீங்க. பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும். குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க. உபய ராசியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் சென்றிருக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக வருமானமும் பெருக ஆரம்பிக்கும். தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமாக திடீர் பண வரவு இருக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் தங்களுக்கு உண்டாக பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. உடல் நலனை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழியக்கூடும். இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம். போட்டிகளை சமாளித்து விடுவீங்க. கடுமையான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிச்சிடுவீங்க. தங்களினுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க. புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க. தங்களுடைய நடையில் மிடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வப்போது சிறு உடல் பாதைகள் தோன்றி மறையும். வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்யவும் நேரிடலாம். மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமாக சமாளிக்க தங்களுக்கு கிரகங்கள் உதவி செய்யும். சிலர் புதிய இல்லங்களுக்கு மாற்றமும் அடைவாங்க. தங்களுக்கு பேராற்றல் உண்டாக பெறும். புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீங்க. சாமர்த்தியசாலி அப்படின்ற பெயரும் எடுப்பீங்க. உற்றார் உறவினர்கள் தங்களுக்கு உதவிகரமாகவே நடந்தும் கொள்வாங்க. நல்ல செய்திகள் தங்களை வந்தடைய ஒரு காலகட்டம். இதனால் மகிழ்ச்சி கடலில் திளைக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். உத்தியோகஸ்தர்கள் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றுவீங்க. சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றினா மேலதிகாரிகளுடைய ஆதரவை எளிதில் நீங்க பெற முடியும். எப்போதுமே நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் அன்பையும் பெறுவீங்க. இதற்கு பலனும் தங்களுக்கு உண்டு அப்படின்னும் சொல்லலாம். மேலும் பார்த்தோம்னா அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். விவசாயிகளுக்கு அரசின் கடன் மற்றும் மானிய உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப் பெறுவீங்க. அதே சமயம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். அரசு வகையில் எதிர்பார்த்து ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கொட்டம் அடங்கவும் செய்யும். அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா டிராமா மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு
வீண் அலைச்சல், வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை, கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால வீட்டில் அமைதி நிலவலாம். கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும். அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம். பெற்றோரின் உடல் நிலையில அக்கறை எடுக்கிறது அவசியம். பிறமொழி பேசும் பெண்களின் நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகலாம். குழந்தைகள் படிப்பு வகையில செலவுகள் அதிகரிக்கும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்துல கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தரும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால இன்பத்தில் திளைப்பீங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம். தெய்வ பிரார்த்தனையால தாமதமான திருமணங்களும் தடபுடலாகவே நடக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தாமதமில்லாமல் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைத்து அதற்கு ஏற்ப அந்தஸ்தும் உயரும். தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படலாம்.